ரீசெண்டாக ரொம்ப பரபரப்பாக பேசப்படுறது வந்து சிபிஎஸ்இ பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க வந்து பள்ளி இறுதி ஆண்டு தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த வருஷத்தை திருப்பி படிக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி வந்ததுலேருந்து பெரிய ஒரு சலசலப்பாக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பில் கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு குரல் வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு புரியல. எங்கள் காலத்தில் அப்படி தான் இருந்தது. எங்கள் காலத்தில் இஎஸ்எல்சின்னு இருந்தது, அப்புறம் எஸ்எஸ்எல்சி 2 இருந்தது. இஎஸ்எல்சின்னாக்கா எலிமெண்ட்ரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட். 8ஆம் வகுப்பில் ஒரு தேர்வு வைப்பாங்க, அரசாங்க தேர்வு. அதில் பாஸ் பண்ணிங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இருந்தது. எஸ்எஸ்எல்சி படித்து நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா பெரிய வேலையெல்லாம் கிடைக்கும். கல்லூரிக்கு போகிறது அந்த காலத்தில் ரொம்ப குறைச்சல், கல்லூரிகளும் குறைச்சல். அதனால் எஸ்எல்சி பாஸ் பண்ணவே பெரிய விஷயம். நான் வந்து எஸ்எல்சி பாஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எல்லாம் பெரிய விழாவே கொண்டாடினாங்க. ஏன்னா மற்ற சகோதரர்களும் ஃபெயில் ஆனாங்க. நானும் என்னுடைய மூத்த சகோதரர் 2 பேர் தான் ஒரே அட்டம்ப்டில் எஸ்எல்சி பாஸ் பண்ணி பெரிய அதான் படிப்பு இல்லாத காலம். எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவோட சேர்ந்து 3 பேர், சித்தப்பா 2 பேர், எங்கள் அப்பா. படித்ததே நாங்கள் ஒருத்தர் தான். எங்கள் சித்தப்பார் குடும்பங்கள்லாம் படிக்கவே இல்லை, அவங்களாம் படிக்கவே இல்லை. ஆனால் அவங்களுடைய அடுத்த வாரிசுகள்லாம் பயங்கரமாக படிச்சுட்டு வந்துட்டாங்க. அது வேறு விஷயம். இன்றைக்கி வேறு விஷயம். அன்றைக்கி அவங்களாம் என்னுடைய சகோதரர்கள் ஒன்றோட சகோதரர்கள் யாருமே படிக்கவே இல்லை. எங்கள் சித்தப்பாரை திட்டுவார் எங்கள் அப்பா கிட்ட, படிக்க வச்சுக்கிட்டே இருக்கிற அவனை வேலையில் அனுப்பு அப்படின்னுக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி காலம். அப்போ அதெல்லாம் இருந்தது. அப்போ ஃபெயில் ஆவாங்க. எஸ்எல்சி பாஸ் பண்ணுறதுக்கு பெரிய விஷயம். ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணாருன்னா எனக்கு பெரிய ஆள்னு அர்த்தம். அப்போ படிப்பில் வந்து தேர்வுங்கிறது எதுக்காக வைக்கிறோம்? படிச்சிருக்கியா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆனால் நம்முடைய தேர்வு சிஸ்டம் வந்து மெக்காலேங்கிற ஒரு வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போனது இன்றைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கி இருக்கிற தேர்வு முறைகள் என்னென்னா, நீங்கள் மனப்பாடம் பண்ணி எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்கிறது தான் உங்கள் படிப்பில் நம்ம தேர்வில் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ ஒழிய, அந்த படிப்பை பயன்படுத்தி உங்களுடைய செயல் திட்டத்தில் அந்த படிப்பு உங்களுக்கு பயன்படுத்தாங்கிறத நம்ம பார்க்குறதே இல்லை. ஒரு பிஏ படிக்கிறான், எக்கனாமிக்ஸ் படிக்கிறான். அவனுக்கு எக்கனாமிக்ஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரியுது? அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறான். அந்த 6 கொஸ்டின் படிச்சுட்டு போகிறான்னு வச்சுங்க, அந்த 6 கொஸ்டினும் தெரிஞ்சுன்னா அவன் பாஸு, ஃபஸ்ட் ரேங்க்கு. அதெல்லாம் வந்து அந்த இந்த எக்ஸாம் சிஸ்டம் வந்து தப்பாக இருக்குது. அதனால தான் ஃபெயில் பண்ணுறதுல என்ன அர்த்தங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதையும் நீங்கள் செய்யலைன்னா அவன் படித்தானா படிக்கலான்னா எப்படி தெரியும்? அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளைகிட்ட போய் நீ வந்து ஃபெயில் ஆகிட்டமா, நீ இன்னொரு வாட்டி படிக்கணும், இல்லைனா இந்த எக்ஸாம் நீ வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அந்த குழந்தைக்கு வந்து இது இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறது. அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் ப்ளே ஸ்கூல்லாம் கிடையாது. இதுதான் எல்கேஜி யூகேஜி எல்லாம் கிடையாது. 1ஆம் கிளாஸ் தான். எடுப்படியே 1ஆம் கிளாஸ். 1ஆம் கிளாஸ்லேயே ஃபெயில் ஆனோம். அப்புறம் தான் ப்ரீகேஜி யூகேஜி எல்கேஜின்னு வச்சு, எல்கேஜிலேருந்து யூகேஜி வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்தாக்கா அது கிராஜுவேஷன் நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற பாடத்திட்டத்தை உலகம் முழுவதும் அப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதை நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ படித்தா படிக்கலைங்கிறதுக்கு என்ன இது இருக்குது? ஆனால் இன்றைக்கி ஆன்லைன் வந்துருச்சு. ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி படிப்பு போகாமல் கம்ப்யூட்டரில் உட்காந்து வச்சுக்கிட்டு ஆன்சரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எழுதுகிறாங்க. இன்றைக்கி செல்ஃபோனை வந்து எந்திரன் படத்தில் காட்டுவாங்க. வெளியில் உட்காந்துட்டு எந்திரன் வந்து ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா அந்த படத்தில்? ஆன்சர் சொல்லிக்கிட்டு இருக்க இது அந்த அளவுக்கு இன்றைக்கி சிஸ்டம்லாம் வந்துருக்குது. பட் நீங்கள் படிக்கலையாங்கிற தெரியறதுக்கான சிஸ்டத்தை கொண்டாங்க. இப்போ மருத்துவக் கல்லூரியில் அவ்வளோ சொல்லாமல் பாஸ் பண்ண முடியாது. எங்கள் படிப்பில் தியரி எழுதணும், கேள்விகளுக்கு பதிலெலாம் எழுதணும். அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ப்ராக்டிக்கலில் விட்டுருவாங்க. ப்ராக்டிக்கல் நீங்கள் செய்யணும். அது செஞ்சிங்கன்னா தான் நீங்கள் படித்ததுக்கு அடையாளம். நீங்கள் அதை தொழில் முறையில் பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா படித்த ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு நோயை கண்டுபிடிக்க தெரியுது. ஆக உங்கள் ப்ராக்டிக்கலில் பாஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துல இருந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். கேஸை எக்ஸாமின் பண்ணி நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னாக்கா நீங்கள் டாக்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். 3 ஷார்ட் கேஸு, ஒரு லாங் கேஸ் வைப்போம். 4 வகையான சிஸ்டத்தில் நீங்கள் இது பண்ணணும். எல்லாம் தெரிஞ்சால் தான் எம்பிபிஎஸ் வாங்க முடியும். அந்த சிஸ்டத்தை வந்து எல்லா படிப்புலையும் கொண்டு வரும். இன்றைக்கி கூட நாங்கள் என்ன சொல்கிறோம், என்னுடைய பொறியியல் துறையில் இது ரெக்கார்ட் புக் எழுது, அதை எழுது, இதை எழுது, இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரயோஜனம் இல்லை. ரெக்கார்ட் புக் எழுதுறதுக்காக நீங்கள் படிக்க வைக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க. என்னுடைய மாணவி வந்து நான் துறை தலைவராக இருந்தபோது என்னுடைய மாணவி யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தது. ஒரு முஸ்லீம் மாணவி. அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய பத்திரிக்கையில் அவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தார்.
அவர் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனியில் அந்த பொண்ணை வந்து கொண்டு போய் இன்டர்வியூக்கு விடுறாரு. ஃபஸ்ட் ரேங்க் வந்திருக்குது, யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டுன்னு உடனே அவங்க என்ன சொன்னாங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுன்னாங்க. இதுக்கு சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குன்னு தெரியல. அவங்க அப்பா வந்தார், அந்த மெடல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து என் முன்னாடி வச்சுக்கோ, சுவிட்ச் போர்டு எங்கே இருக்குதுன்னு கூட சொல்லி தராமல் ஒரு பொண்ணு அமைச்சிருக்கிறப்ப இதை வச்சுக்கிட்டு இந்த படிப்பை வச்சுட்டு எங்கே போக சொல்கிறேன். யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, சுவிட்ச் போர்டு எங்கேன்னு தெரியல. என்னுடைய தொழில் என்ன, நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த பொண்ணுக்கு. இதை பல்வேறு வகையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே பேசிக்காக சில அடிப்படையில் தான் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இயங்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எப்படி இயங்குதுங்கிறத தான் நான் சொல்லி கொடுத்துருக்கணும். ப்ராக்டிக்கல் கிளாஸில் தான் நான் நிறையா நேரம் உட்கார வச்சு வந்துருக்கணும், தியரி கிளாஸில் இல்லை. எங்கள் சிஸ்டமே வேறையாக இருந்தது. சனிக்கிழமை டெஸ்ட்டு, தியரி டெஸ்ட்டு, திங்கக்கிழமை ஒரு டெஸ்ட்டு, இப்படி தான் தியரி சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அதை வச்சுட்டு மார்க் போட்டுருந்தோம். ப்ராக்டிக்கலாக அது இப்போ மெஷினையே பார்க்கல, அதை எப்படி ஒரு உருப்படியாகும். ஆக சிஸ்டம் வந்து இன்றைக்கி பசங்க என்ன சொல்கிறேன், இந்த படிப்பு படிக்கிறதுனால நான் தொழிலுக்கு போய் வேலை செய்ய முடியுமா, அதுக்கு நீ சொல்லிக் கொடுக்குறியா, அவ்வளோதான் அவன் கேட்குறான். அது இல்லைன்னா அந்த கரிக்குலத்தை மாற்றி ஆகணும், கரிக்குலத்தை மாற்றி ஆகணும். இன்றைக்கி இருக்கிற படிப்பு சிஸ்டம் சரி கிடையாது. மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. பல படிப்புகள்லாம் இன்றைக்கி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஆர்கிடெக்ட் பிரான்ச்செல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நீ கட்டடமெல்லாம் கட்டுறதுக்கு கட்டுற முறையே வேறையாக மாறிடுச்சு. நீ கொளுத்து மேஸ்திரிலாம் கிடையாது. ஒரு கிரேனை வைக்கிறாங்க, கீழே கூடையில் வைக்கிறாங்க, அது மேலே தூக்கிட்டு போயிடுது. முதல்ல ஒரு கூடையில் வச்சு இப்படி தூக்கி போட்டு பிடிப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் போயிடுச்சு, சிஸ்டம் மாறி போச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய பங்களாக்கள் கட்டினாக்க வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. சின்ன சின்ன வீடுகள் தான் கட்ட வேண்டியதாக இருக்குது. இது சிஸ்டம் மாறி போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் படிப்பை மாற்றணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு வாழ்க்கை முறையை மாறிட்டு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சிஸ்டத்தெல்லாம் மாற்றணும். இன்னும் நீங்கள் வந்து மெக்காலே சொன்னது 200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை வச்சுட்டு போயிட்டுன்னா நடக்காது. கூடிச்சிக்கிற கல்விச்சாலைகள்லாம் மூடப்படும். அன்பில் மகேஷ் பிரியாமொழி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இந்த சிறு வயதில் 5வது வரைக்கும் வரதையே வந்து நம்ம வந்து இந்த பாஸு ஃபெயிலுன்னு போட்டு பசங்களை வந்து திருப்பி இங்கேயே உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா இடைநீற்றல் அதிகரிக்கும், ட்ராப் அவுட் வந்து பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். ட்ராப் அவுட்ன்றது பெருசாக நம்ம மாநிலத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ இந்த மாதிரி 5வதுலேயே நம்ம இந்த மாதிரி ஃபெயிலு பாஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கும் போது வந்து அந்த ட்ராப் அவுட் விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுமா சார்? ட்ராப் அவுட் அதெல்லாம் வேறங்க. படிப்பு வந்து உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படலைன்னா அந்த படிப்பை அவன் தூக்கி எறிகிறான். இன்றைக்கி அதுதான் நடக்குது. பொறியியல் கல்லூரி கிளாஸுக்கு வரமாட்டேங்கிறாங்க, என்னுடைய வகுப்புக்கு மாணவர்கள் வரமாட்டேங்கிறாங்க. ஒரு 10,000 மாணவர்களுக்கு மேலே இருக்கிறதா சொன்ன ஒரு கல்லூரிக்கு போனார் என்னுடைய உரிமையாளர், கல்லூரியுடைய உரிமையாளர். கிளாஸ் ரூமுக்கு போனாக்கா கிளாஸில் 5% கூட 10% கூட இல்லை. என்னன்னு கேட்டால் எல்லாம் ஆன்லைனில் போயிட்டுருக்கான். என்னுடைய வகுப்புக்கு பசங்க வர்றாங்க, வந்தால் தூங்குறான். என்னன்னாக்கா நைட் டியூட்டி பார்த்துருக்கான். ஆன் பண்ணி எல்லாமே நைட் டியூட்டி பார்க்குறாங்க, வேலை பார்த்துக்கிட்டே தான் படிக்க வர்றாங்க. யாரும் இந்த படிப்பை நம்பி இருக்கல. இதை நீ பார்க்குற வேலைக்கு இந்த படிப்புக்கு என்ன, இது ஒரு இருக்கட்டும் சார், இதில் ஒரு வேலை கிடைச்சா நான் அதுக்கு போவேன் சார் அப்படிங்க. இன்றைக்கி வந்து தொழில் முறையில் நீங்கள் வந்து இந்த படிப்பு அவனுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்குன்னா தான் அவன் படிக்கிறான். இல்லாட்டி இன்றைக்கி படிப்புக்கு அவங்க மரியாதை கொடுக்கல. ஓகே சார். இப்போ அதே மாதிரி வந்து இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து கோட் பண்ணி சொல்கிறாரு. இப்போ எந்தெந்த மாநிலங்களில் என்னென்ன வந்து சூழல் இருக்குது, என்னென்ன வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றது வந்து அந்த மாநிலங்கள் வந்து புரிஞ்சு அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட வந்து நம்ம வந்து அடுத்த கல்வியாண்டுலேருந்து 6ஆம் வகுப்புலேயே வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிலாம் சொல்லித்தரோம். பட் இருந்தாலும் வந்து அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சிக்காக, இல்லை வந்து வேறு ஏதாவது அதிமுகன்ற கட்சியில் இருக்க பசங்களுக்காக, இல்லை வந்து தேமுதிக கட்சியில் இருக்க பசங்களுக்காக நாங்கள் கேட்கல. தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீட்டில் இருக்க குழந்தைகளோட கல்விகளுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். இது வந்து பெற்றோர்கள் இதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி. பெற்றோர்களை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது அவன். இன்றைக்கி பசங்க வந்து பெற்றோர்களை பெருசாக இது பண்ணுறதில்ல. பெற்றோர்களுக்கு இன்றைக்கி வர்ற பெற்றோர்கள் தெரிஞ்சு தான் வர்றாங்க. இப்போ நான் கல்லூரியில் இருக்கிறேன், இதெல்லாம் வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கேன். இவங்க வந்து கேள்வி ஞானத்தில் பேச, நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய படிப்புக்கு இப்போ பெரிய டிமாண்ட் இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. என்னன்னாக்கா மருத்துவத்துறையில் வந்து சேர்கிறதுக்கு முடியாத மாணவர்களாக நீட் தேர்வு வந்ததுக்கு பிறகு இதில் வந்துடுறாங்க, இதில் எல்லாம் வந்து சேர்றாங்க. சேர்ந்துட்டு டாக்டருக்கு ஈக்குவலாக அவங்க நிற்கிறாங்க. இன்றைக்கி மருத்துவத்துறையை வந்து நாங்கள் பயோமெடிக்கல் இன்ஜினியர்கிட்ட தான் விட்டு வச்சுருக்குறோம். எனக்கு வந்து விஷயம் ரொம்ப குறைச்சல். இன்றைக்கி எண்டாஸ்கோப்பி வந்துருச்சு, லேப்ராஸ்கோப்பி வந்துருச்சு. அறுவை சிகிச்சையுடைய முறைகளே மாறி போச்சு. இன்றைக்கி வந்து எனக்கு நடக்கிற சர்ஜரி நான் கண்ணால் பார்க்குறேன், மானிட்டரில் தெரியுது, நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு.
ஃபியூச்சர் மெட்டீரியல்லாம் போயிடுச்சு. சவுத் இந்தியா சர்ஜிக்கல்ஸ்னு சொல்லி நந்தனத்தில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ரஷ்யா உதவியோட நடத்திக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அதை இடித்து தள்ளிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த உபகரணங்கள்லாம் இன்றைக்கி தேவையில்லை. ஆர்டி ஃபோர்சப்ஸு இதெல்லாம் இன்றைக்கி தேவையில்லை. ஃபியூச்சர் மெட்டீரியல் தேவையில்லை. இப்போ ஊசி நூல் தேவையில்லை. எல்லாமே தைக்கிற வேலையே கிடையாது. லேசரில் ஒரு இழுப்பு எடுத்தால் முடிஞ்சு போச்சு. டெக்னாலஜி மாறி போச்சு. காலம் மாறிக்கிட்டு போகிற இதில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து படிப்புகளை நீங்கள் மாற்றிக்கிட்டே போகணும். ஃபீல்டு ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். கிரிக்கெட் கமெண்டேட்டர் பிரமாதமாக பேசுவாங்க. இந்த பால் அந்த ஆஃப் ஸ்விங்கில் வர்ற பாலை வந்து அவன் ரைட்டில் அடிச்சிருக்கணும். அந்த இது பண்ணிட்டான்னு இங்கே உட்காந்து சொல்லிட்டுப்பான். அங்கே ஃபீல்டில் நிற்கும் போது தான் தெரியும். அந்த ஆஃப் ஸ்விங்கில் வரும்போது பேட்டை எப்படி திருப்பணுங்கிறது அங்கே விளையாடுறவனுக்கு தான் தெரியும். கள யதார்த்தம் வேறு, வெளியில் இருந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு பேசுகிற விதம் வேறு. அதான் நீங்கள் யுத்த காலத்தில் இறங்கினா தான் அந்த எதிராளி எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி தான் நீங்கள் போராடும். இங்கே உட்காந்துட்டு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ண முடியாது. இன்றைக்கி நிலைமை அது மாதிரி மாறி போச்சு. இன்றைக்கி யாருமே வந்து முழு நேர படிப்புக்கு வரல. எல்லாம் வந்து எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வர்றாங்க. கல்லூரியில் என்ன கேட்குறாங்க பெற்றோர்கள் வந்து, சார் இந்த கோர்ஸை 4 வருஷம் படிக்கணுமா சாருங்கிறாங்க. ஆமாங்க அப்படின்றோம். சார் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தில் அது இது ப்ளஸ் 2 போட்டு 11 வருஷத்தை வீண் பண்ணிவிட்டா. இப்போ இது வேறு 4 வருஷம்னா 15 வருஷம் 20 வயசில் போனான்னா எப்போ தான் சார் அவன் சம்பாதிக்கிறதுங்கிறாங்க. ஒரு வருஷத்தில் சொல்லித்தர மாதிரி பாடம், 6 மாதத்தில் சொல்லித்தர மாதிரி பாடம் ஏதாவது கேட்குறாங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம்னாக்கா ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் நடத்த ஆரம்பிக்கிறோம். டிப்ளமா 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து ஒரு வேலைக்கு போயிடுங்கிறோம். அதை தான் இப்போ இன்றைக்கி விரும்புகிறாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கெல்லாம் வந்து எக்ஸாம் வச்சு ஃபெயில் பண்ணுறோம் பாஸ் பண்ணுறங்கிறதெல்லாம் நான் வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தே நடக்காது. ஏதாவது ஒரு வகையில் அவனுடைய இதை வந்து அவனுடைய திறமையை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அது ஒரு டெஸ்ட் வச்சு தான் ஆகணும். ஓகே சார். இப்போ மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து ரீசெண்டான ஒரு ப்ரெஸ் மீட்டில் கிட்டத்தட்ட இதே மாதிரியான விஷயத்தை தான் சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ வந்து 8வது வரைக்கும் ஆல் பாஸ் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த 10வது 12வது எக்ஸாம்லாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் சேரணும், இந்த மாதிரி ஜேஇ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னு வரும்போது நிறைய மாணவர்கள் வந்து அங்கேயே ஃபில்டர் பண்ணப்படுறாங்க. அவங்களால அந்த எக்ஸாம்லாம் வந்து கிராக் பண்ண முடியல. அதாவது கல்வியோட குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணால் தான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி பெரிய பெரிய இடங்களில் வந்து படிக்கிறதுக்கு வழிவகை செய்ய முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எதிர்க்கிறது வந்து தமிழ்நாட்டு மாணவர்களோட நலனை வந்து கெடுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம யோசிக்கணும். அது நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்காக தப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க சொல்கிற பாயிண்ட் நியாயமான பாயிண்ட். எல்லாத்துலேயும் நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு தடவை எக்ஸாம் வச்சுக்கின்னா அவனுக்கு எக்ஸாம்னாவே என்ன தெரியாத பையன் எப்படி பாஸ் பண்ணணும்? அதை யோசிக்கணும் இல்லை. தேர்வு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இது தான் அக்செப்ட் ஆகிடுது. அதை மாற்றி தான் ஆகணும். சிலபஸை மாற்றி ஆகணும். பல பெரிய பல்கலைக்கழகங்கள் வந்து சிலபஸ் கமிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க 24 hours அவங்க வேலையை என்னென்னா நடத்த இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் என்ன மாதிரியான படிப்பு வேணும், இப்போ இருக்கிற படிப்பை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி மாற்றணுங்கிறதும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாடப்புத்தகங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து இனிமேலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 தலைமுறைக்கு சம்பாதிக்கிறதுக்கு அனுப்புகிற அந்த கதையெல்லாம் என்ன கிடையாது. இந்த கம்பெனி அடுத்த 6வது மாதம் இந்த கம்பெனிக்கு வேலையே இருக்காது. யாருங்க இப்போ ஹோட்டலில் போய் சாப்பிட்றா? ஃபோன் பண்ணிங்கன்னாக்கா ஆர்டர் டெலிவரி பாய் கொண்டு வந்து விட்டு போகிறாங்க. யார் ஹோட்டலுக்கு போகிறா? துணி வாங்கிறது எங்கே போகிறீங்க? எனக்கு ஒரு சூரிதார் வேணுன்னாக்கா சூரிதார் டிசைன் எல்லாம் ஆன்லைனில் வருது. இந்த சூரிதாரில் இந்த சைஸில் வேணுன்னாக்கா பண்ணி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. டெய்லர் கடைக்கு போகிறதில்ல, ஜவுளி கடைக்கு போகிறதில்ல. போங்கலாம் பெரிய பெரிய மால்லாம் என்ன இருக்குது? எல்லா கடைகள்லாம் இழுத்து மூடிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவுக்கு ஏன் போகிறதில்ல? எவனும் 2 நாளில் ஓடிடியில் வந்துடுது. யாரும் அங்கே போய் அவன் மாறிட்டிக்கிறது, எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்க்குறாங்க. அதனால தான் சினிமா காலியாக போச்சு. எல்லா தேட்டரும் இடிச்சு விட்டாங்க. காலம் மாறிக்கிட்டு போகுதுங்க. அந்த காலமெல்லாம் மாறி போயிட்டுருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கணும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்படுது. இந்த மாதிரி வந்து முகலாயர்கள் சம்மந்தப்பட்ட பாடங்களை வந்து புத்தகங்கள்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து வரலாறு எப்போவுமே மறைக்கப்பட்டது தாங்க. மகாபலிபுரத்தை வந்து யார் கட்டினாங்கன்னு சொல்லாமல் மூடி மறைச்சாங்க தெரியுமா? தஞ்சை பெரிய கோயிலை வந்து சர்போஜி மகாராஜா கட்டினதை தாங்க இவனுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. இப்படிதான் தமிழர்களுடைய வரலாறுகள் பூரா மறைக்கப்பட்டது. களப்பிரர்கள் வந்து சமணர்கள் அவங்களுடைய ஆட்சியை வந்து இருண்ட காலம்னு சொல்லி எடுத்து மூடி இன்றைக்கு ஒரு வெளியூரோட தடுத்துக்கிட்டு இருக்காங்க. களப்பிரர் காலத்தை சேர்ந்தவர் தான் வள்ளுவர் போன்றவர்கள் தான். அவங்களாம் சமணர்கள். பல இந்து சனாதன கோயில்கள்னு சொல்கிறது எல்லாமே வந்து சமணர் பள்ளி தானே. சிதம்பரம், திருவண்ணாமலை எல்லாம் சமணர் பள்ளி தானே.
இந்த மாதிரி பாட புத்தகத்திலேயே வந்து வரலாற்றை வந்து அதெல்லாம் எவனா ஒருத்தன் வந்து சொல்லிட்டு போயிடுவான். இப்போ அந்த 3%காரர்களான மறைக்கப்பட்ட வரலாறு திருப்பி வெளியே கொண்டு வந்தது வந்து கல்கிங்கிற 3%காரர் தான் கொடுத்தாரு. அவர் எழுதின சிவகாமியின் சபதன், பார்த்திபன் கனவு, பொன்னியின் செல்வன், இது 3 தானே சோழர் வரலாற்றையும் பல்லவர் வரலாற்றையும் திருப்பி வெளியே கொண்டு வந்தது. இவங்களால் மறைக்கப்பட்ட அந்த 3%காரர்கள் மறைச்சதை அதே 3%காரர் வெளியில் கொண்டு வந்துட்டாருங்க. சங்க இலக்கியங்கள் பூரா எங்கெங்கேயோ ஒளிஞ்சு கிடந்தது வந்து சேலம் சுப்பராய மூலியாருடைய தூண்டுதல் பேரில் ஓவிய சாமிநாதையர் போய் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டார்ல. அந்த ஓலைச்சுவடுகள்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு இல்லை. அப்படி தானே சங்க இலக்கியங்களை வெளியில் வந்தது. திருஞான சம்பந்தம் வந்து பண்ணாத சண்டாளத்தனமா அத்தனை தமிழ் ஓலைச்சுவடுகளை நெருப்புலையும் தண்ணிலையும் போட்டு அழித்து ஒழிச்சான்ல. அதுக்கப்புறம் காப்பாற்றப்பட்ட பல பேர் அந்த பௌத்த சங்க இலக்கியங்கள்லாம் பாதுகாத்து வச்சுருந்ததுனால தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட திருக்குறள் எல்லாமே கிடைச்சிது. திருஞான சம்பந்தனுடைய அட்டகாசத்துக்கு பிறகு தப்பிக்கிறதுக்கு யாரும் இருந்திருக்காங்கல்ல. ஆனால் இதெல்லாம் வந்து காலப்போக்கில் வரும். அப்போ அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற அத்தனை அம்சங்களையும் நம்ம ஏற்காட்டாலும் ஒரு சில அம்சங்கள் வந்து நமக்கு தேவை. இதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க, தடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் வந்து செஞ்சு தப்பிச்சுக்கலாம்னு நினச்சாங்கன்னா அவங்க தன்னைத்தானே முட்டாளாக்கிக்கிறாங்கங்கிறது தான் அர்த்தம். சனாதனம் 1300 வருஷமாக தோத்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும். அவரால் ஜெயிக்கவே முடியல, அவங்க என்றைக்குமே ஜெயிக்கவும் முடியாது. அவ்வளோதான். சரி, ஓகே. அவங்களுக்கு சொல்ல இது வந்து தமிழக மாணவர்களுக்கு வந்து பயன் தரும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு உதவலைன்னா மாணவர்கள் எந்த தமிழ்நாட்டு மாணவனில், ஆந்திர நாட்டு மாணவனில், மராத்தி மாணவனில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். இனிமேல் வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமா, அப்போ தான் அவன் கற்றுக்குவான், இல்லாட்டி அவன் கற்றுக்க மாட்டான். ரொம்ப நன்றி சார்.